Hi, welcome to Idly Kundaan channel. இன்னைக்கு பார்க்க போறது பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம யூசுவலா பீர்க்கங்காயில தொகையல், கூட்டு, அப்புறம் கடையல் பண்ணுவோம். இன்னைக்கு டிஃபரண்டா பட்டாணி வச்சு பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பீர்க்கங்காய் தோல் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டாணி தேவையான அளவு நைட்டே ஊற வச்சுக்கணும். வெங்காயம் ஒன்று பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி ஒன்று சின்னதாக பொடியாக நறுக்கிக்கலாம். பூண்டு தோல் எடுத்துட்டு ஒரு 6 பல் தட்டி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக வடவம், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கம்மியாகவே இருக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போது இந்த பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு பட்டாணி ஊற வச்சுருக்கோம். அதை வேக வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் அதில் பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் பீர்க்கங்காய் சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் மஞ்சள் தூளும் உப்பும் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த பீர்க்கங்காவை ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா குழன்னு ஆகிடும். கொஞ்சம் ஒரு ஆவி வெந்ததும் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் உப்பு சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு ஆவி வெந்ததும் இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கு இதில் சோம்பு வடவம் சேர்க்குறேன். பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வெங்காயம் சேர்த்தாச்சு. ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதில் தக்காளியையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பூண்டு தக்காளி சேர்த்தாச்சு. இதையும் நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். இப்போது இந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கியிருக்கு. இதில் இந்த பீர்க்கங்காய் பட்டாணி வேக வச்சது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கலந்துட்டு இந்த மிளகாத்தூளோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எடுத்து ஒரு 5 நிமிஷம் இதை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.